சீனா சென்றடைந்த இலங்கை ஜனாதிபதிக்கு அமோக வரவேற்பு. நாளை சீன ஜனாதிபதியையும் சந்திக்க ஏற்பாடு. 4 நாள் அரசுமுறை பயணமாக சீனா சென்றிருக்கும் ஜனாதிபதி அனுரகுமார திஸநாயக்க 15ஆம் திகதி, அதாவது நாளை பிற்பகல் சீன மக்கள் மண்டபத்தில் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்கை சந்திக்கவிருப்பதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு வெளியிட்டிருக்கும் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை ஜனாதிபதியும் சீன ஜனாதிபதியும் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்தியதன் பிறகு பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்கின் அழைப்பின் பேரில் சீனாவிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டிருக்கும் ஜனாதிபதி அனுரகுமார திஸநாயக்க இன்று செவ்வாய்க்கிழமை சீன நேரப்படி காலை 10:25 மணியளவில் சீனாவின் பீஜிங் சர்வதேச விமான நிலையத்தை சென்றடைந்தார். அங்கு சீன பிரதி வெளியுறவு அமைச்சர் ஜென் ஜியாடோன் வரவேற்றதோடு சீன ராணுவத்தின் முழு ராணுவ மரியாதையுடன் ஜனாதிபதிக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது தொழில்நுட்பம் மற்றும் விவசாய மேம்பாடு, வறுமை ஒழிப்பு ஆகியவற்றை நோக்கமாக கொண்ட பல கள பயணங்களிலும் பல உயர்மட்ட வணிக கூட்டங்களிலும் இலங்கை ஜனாதிபதி பங்கேற்க இருக்கிறார். இந்த விஜயத்தின் போது இரு நாடுகளுக்கும் இடையே பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திட திட்டமிடப்பட்டிருக்கின்றன. வெளியுறவு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹரத், போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க, இலங்கைக்கான சீன தூதுவர் ஷி ஜென்ஹாங், சீனாவுக்கான இலங்கை தூதர் மஜிந்த ஜெயசிங்க ஆகியோரும் இந்த விஜயத்தில் பங்கேற்றனர்.